லட்சுமி லட்சுமியின் உருவத்தை பாருங்க சாமி 8 மாதத்துல கட்டினாங்க ஒரு வழியாக வந்து ஆயிக்கிற மாதிரி வெளியாக சோலார் லைட்னு சொல்றேன். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா வவுனியாவில விசாகர் வீதி என்று சொல்லப்படுகின்ற வீதியில நிக்கிறது. ஐயப்பன் கட்டுமானம் என்று சொல்லப்படுகின்ற கட்டுமான நிறுவனத்தால அழகான ஒரு வீடை வந்து கட்டியிருக்கிறேன். அந்த வீட்டை காட்டுறதுக்காகத்தான் வந்து நிற்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஐயப்பன் கட்டுமானம் கட்டிய நிறைய வீடுகளை நான் போட்டிருக்கிறேன். அவர்கள் வந்து தரமாகவும் உறுதியாகவும் வீட்டை வந்து கட்டி கொடுக்குறேன். அதே நேரம் நியாயமான விலை, கட்டணம் வந்து அதிகமாகவும் இல்லை, நியாயமான ஒரு கட்டணத்துல வீட்டை வந்து பல இடங்கள்ல வந்து கட்டி கொண்டு வருகிறோம். அவர்கள் கட்டின வீட்டை தான் நான் இன்றைக்கும் பார்க்க வந்திருக்கிறேன். இந்த வீட்டை பொறுத்தவரை இந்த வீடு வந்து அமைச்சது, மற்ற இந்த வீட்டின் சுத்துமதிலை செய்தது, வயரிங் வேலை, எல்லா முழு வேலையுமே இவர்கள்லாம் செய்து அதை வந்து பூர்த்தி செய்திருக்கிறோம். வீட்டை இவர்கள் அமைப்பதற்கு 1,32,00,000 செலவாகி இருக்குதாம். நான் இப்ப இந்த வீட்டை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். இப்ப நான் இந்த வீட்டின் முன்பகுதியை காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து மேல மொட்டை மாடிக்கு போவதற்கான படிகள் வந்து இதுல இருக்கு. மேல் பகுதியெல்லாம் பாருங்க, அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த வீட்டின் சொந்தக்காரர் வந்து இந்த ஐயா தான் இந்த வீட்டின் சொந்தக்காரர். இந்த வீட்டை நான் இப்ப உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்கு முதல்ல இந்த வீடு எப்படி கட்டினீங்க? இந்த மாதிரி 8 மாதத்துல கட்டினாங்க. 1,30,00,000. 8 மாதத்துல கட்டி முடிச்சிட்டீங்க? 1,30,00,000 முடிஞ்சது. 1,30,00,000 முடிஞ்சது. 1,30,00,000 கட்டி வந்துருக்கு. சுத்து மதில், 3 பக்கம் மதிலும் கட்டி, வீடும் கட்டி, ஃபுல் அட்டாக் பாத்ரூமோட வீடு கட்டி எல்லாம் சேர்த்து இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து தான் அந்த 1,30,00,000. 1,30,00,000. இதுல ஒரு ஹால், உள்ளுக்கு ஒரு பெரிய ஹால், ஆபீஸ் ரூம், அங்கே ஓப்பன் கிச்சன். எந்த கோலை பாத்தீங்கன்னா இதுல முன்னுக்கு வாராக்கள் இதுல இருந்து கதைச்சிட்டு போகலாம். அப்படியான வெளியாக்கள் வந்து ஆயிக்கிற மாதிரி, வெளியாக்கள் வந்து இதுல இருந்து கதைச்சிட்டு போறது மாதிரி இதுல வந்து ஒரு ஹோல் வந்து இதுல இருக்கு. அதோட சேர்ந்து இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கிறது அந்த காட்டுவான் இருக்கிறது வந்து பிரதான கோலுக்கு செல்வதற்கான கதவு முதிரையால செய்திருக்கு. முதிராங்கதவு பாருங்க, தனி முதிரையில வந்து இந்த கதவை வந்து செய்திருக்கணும். அதே நேரம் நிலைய பாத்தீங்கன்னா நிலையும் வந்து தனி முதிரை இல்ல வேலைப்பாடுகளோட கூடின ஒரு முதிராங்கதவா இருக்கு. அடுத்தது இது முதிரை, தனி முதிரையா? இது மாதிரி தனி முதிரை. இதுல வந்து தனி முதிரையில வந்து இதுல எண்ணெல் வந்து போட்டிருக்கணும் பாருங்க. இதுல பார்த்தா இதுல முகம் தெரிகிற மாதிரி தான் இந்த எண்ணெல் வந்து போடப்பட்டிருக்கு. அழகான ஜிப்சம் வேலைப்பாடுகளோட கூடியதாக மேல வந்து செய்திருக்கேன். வராதபடி வெளியில நாயல் வெளியில பூனையில் பூனை வராதபடி வந்து இதை செய்திருக்கேன் பாருங்க. இப்ப நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த வீட்டின் அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நாங்கள் உள்பகுதியில வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து இந்த கோல நின்றீங்கன்னு சொன்னா இதுல இந்த கோலோட வந்து 2 அறைகள் வந்து இந்த கோலோட சேர்ந்ததா இருக்கு. சாமியறை, வடக்கு வாசல் சாமியறை, வடக்கு வாசல் சாமியார், சடக்கு வாசல் சாமியார். நான் இப்ப அந்த சாமியாரையே பாருங்க காட்டுறேன். எவ்வளவு அழகா அதை செய்திருக்கிறேன், செதுக்கி இருக்கிறேன். ஒரே பலகையில செதுக்கணும். ஒரே பலகையில செதுக்கினது என்ன? ஒரே பலகை, ஒரு பலகையில செதுக்கிறேன். ஒரே பலகையில செதுக்கிய லட்சுமியா? லட்சுமியின் உருவத்தை பாருங்க சாமியாரைக்கு வந்து போட்டிருக்கணும். சாமியாரை பொதுவாக எல்லாரும் வேப்பங்கதவு தான் செய்வினம். இது வந்து வேம்பில செய்யப்பட்ட ஒரு கதவு தான் பாருங்க. நிலையல் வந்து வேலைப்பாடுகளோட கூடின நிலையா வந்து செய்திருக்கணும். அதுவும் வந்து தனி வேம்பு தான். காஞ்ச வேம்புல வந்து செய்திருக்கணும் பாருங்க. இந்த ஹோல்ல வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து டிவி எல்லாம் பொருத்தி இருக்கணும். அழகா இருக்கு. பெரிய டிவி. என்ன எத்தனை இஞ்சி? இது 75 டிவி, பெரிய டிவி. அப்படி எஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா CCTV எல்லாம் பூட்டி முழுக்களையும் வந்து கண்காணிச்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்த மேற்பகுதியை பார்த்தா நல்லா இருக்கு. அழகான ஜிப்சம் வேலைப்பாடுகள் வந்து செய்திருக்கிறோம். அடுத்து என்ன இந்த வளைவு நல்லா இருக்கு. என்ன யார் ஐடியா கொடுத்தது? அவற்ற ஐடியாலாம் போட்டது மேசன் ஐடியால போட்டதான் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இப்படி போடுவார். ஐயப்பன் கட்டுமானத்துல அதை கட்டினது வந்து ஐயப்பன் கட்டுமானம். அவர்கள் பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்தா ஒவ்வொரு வித்தியாசமான வளைவு வந்து போட்டிருக்கீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு.
அப்ப இப்படியே நான் பார்த்தேன்னா இப்ப இது சாமியார் தனி கான்கிரீட் தானே முழுக்க தனி காங்கிரீட் என்ன கான்கிரீட் கம்பியும் தனி காங்கிரீட்டும் கம்பியும் வச்சு தான் இதை வந்து செய்திருக்கலாமா பாருங்க அடுத்து டைல்ஸும் வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அப்படியே வெள்ளை கலர் டைல்ஸை வந்து போட்டிருக்கலாம் கொஞ்சம் இலையில மாதிரி என்ன அலையில ஒயிட் தானே White. ஒயிட்ல வந்து இலையில மாதிரியான ஒரு டைல்ஸ் வந்து போட்டிருக்கலாம் கூடுதலா எல்லாருக்கும் வெள்ளி என்றது வந்து பிடிக்கும் அழகா இருக்கும் கம்பி ஜன்னல் சில்வர் தானே அதை காட்டுங்க இருக்கா அதுன்னு சொல்லும் இது ஜன்னல் சில்வர் ஜன்னலை பார்த்தீங்கன்னு சொன்னா சில்வர்ல போட்டிருக்கலாம் கூடுதலா இப்படி செய்யறது வந்து குறைவு சில்வர்ல வந்து போடுறது வந்து குறைவு ஆனா இது வந்து சில்வர்லயே வந்து இந்த க்ரீல வந்து இவ போட்டிங்கன்னா பாருங்க டிசைன் போட்டு டிசைன் போட்டு போட்டிங்கன்னா மன வடிவா இருக்கு சில்வர்ல போடைக்கு அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு கட்டு மலையில 8 மாதத்துல கட்டி தந்திருக்கிறேன் எத்தனை 8 மாதம் சரியா 8 8 மாசம் மாதம் கட்டு சிட்டியான மலையை கட்டி குடி பூந்து 1ஆம் தேதி 12ஆம் மாசம் போட்டு குடி பூந்து சரி இருக்கா சாமியாரே பார்ப்போம் சாமியாரே பாருங்க இப்ப நாங்க சாமியாரைக்கு உள்ள போய் உங்களை காட்டுறேன் மணியும் பூட்டி இருக்கிறீங்களா என்ன சாமியாரையில இது பாருங்க இதுல வந்து இதான் சாமியாரை இப்ப சாத்தி மூடலாம் சாத்தி மூடி விடலாம் நாங்கள் தேவையான போது திறக்கிற மாதிரி செய்திருக்கோம் புழக்கக்காரர்கள் வந்தா அப்படியே மூடி விட்டா சரி என்ன அவ்வளவுதான் தேவையண்டா திறந்து தேவையண்டா திறக்கலாம் திறக்கிற மாதிரி செய்திருக்கலாம் மணியும் இருக்கு அடிங்க மணி ஐயப்பன் மணி பூட்டி கிடக்கு ஐயப்பன் மணி சரி பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த 2வது அறை அடுக்கி அறை அது இருக்கா பாப்போம் வாங்க ரெண்டாவது அறை முகுரதா இது வந்து படுக்கி அறை பாருங்க இது வந்து 10க்கு 10 10க்கு 10 என்ன 10க்கு 10 நல்லா இருக்கு என்ன 10க்கு 10 ரூம் 10க்கு 10ல போட்டிருக்கீங்க பாருங்க நல்லா இருக்குது ஏசி போட்டுறதுக்குலாம் இல்ல அவர்கிட்ட ஏசி போட்டுறது ஏசி போட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டு இருக்கேன் நைட் பல்புக்கு எல்லாம் செட்டிங் தானே எல்லாம் செட்டிங் அப்படியே நாங்கள் ஹோல்ல இருந்து பார்த்தா இந்தியால இன்னும் ஒரு ஹோல் வந்துருக்கு இந்த வளைவுக்கு அங்கால அடுத்த ஹோல் இந்த கோலோட தொடர்புபட்ட கோல் தான் நான் இது வந்து இந்த வளைவு வந்து புரிக்குது அதான் வித்தியாசம் இந்த வளைவு வந்து இந்த கோல் மாடல்ல செய்யறது வளைவு புரிக்குதா இதை வந்து நீங்க சாப்பாட்டு அறையா தான் பாவிக்கிறீங்களா ஓப்பன் கிச்சன் அதனால கிச்சன் இது சாப்பாட்டு சரி பாப்போம் இருக்கா காட்டுங்க கிச்சன் சாப்பாட்டு அறை இருக்கா பாப்போம் இது பாருங்க இது வந்து அப்படியே ஹோலோட சேர்ந்ததை சாப்பாட்டு அறை வந்து வச்சிருக்கீங்க பாருங்க இதுல வந்து டேபிள் எல்லாம் போட்டு அழகா வைக்கப்பட்டிருக்கு பாருங்க டேபிளும் போட்டு கதிரையும் போட்டுருக்கு இதுல இருந்து வடிவா சாப்பிடலாம் அப்படியே மேற்பகுதியை பாருங்க அப்படியே இந்த சாப்பாட்டு அறையால வந்தோம்னா இங்கால இருக்கிறது சாப்பாட்டை அங்கால சமைச்சிட்டு எடுத்து இதுல வச்சு அதை கொடுத்து சப்ளை பண்ணு சாப்பிட்டு இங்கால அப்படியே சப்ளை பண்ணலாம் என்ன அதெல்லாம் குப்பையை கழுவு பண்ணியா இதுல வந்து சிங்க் இருக்கு அப்படியே கழுவ பண்ணியா அப்படியே வந்து ஹீட்டர் பாருங்க இதுல வந்து நாங்க சாப்பாடுல வச்சு பரிமாறலாம் இதுல வந்து சமைச்சு போட்டு சாப்பாடு இதுலயே வச்சு விடலாம் பரிமாறி கொடுக்க சாப்பாடு இதுல வந்து பரிமாறி அங்கால சாப்பிடக்கூடிய மாதிரி வந்து செய்தடாக்கு அப்படியே கபர்ட் எல்லாம் வடிவா அடிச்சிருக்கிறேன் இது கிரனைட் கல்லாம் பூட்டிருக்கேன் இது கிரனைட் கல் கிரனைட் கல் என்ன ஒரிஜினல் கிரனைட் கல் ஒரிஜினல் கிரனைட் கல் பாருங்க இது வந்து ஒரிஜினல் கிரனைட் கல்ல வச்சு தான் இதை செய்திருக்கிறோம் ஆனா கிரனைட் கல் மாதிரி வேற ஏன் வேறு ஆனா இது வந்து ஒரிஜினல் கிரனைட் கல் ஹீட்டர் இது கரண்டும் மூட்டு கரண்ட் இது ஹீட்டர் கரண்ட்ல வேலை செய்யறது இது முழு கேஸ் இது கேஸ் அப்ப கேஸ் இல்லாட்டி கரண்ட்ல இது கரண்ட்ல வேலை செய்யுமா கரண்ட்லயும் இப்ப நீங்க கேஸ் இல்லைன்னு சொன்னா இதை பாவிக்கலாம் சமைக்கிற பற்றிய வந்து மேல எடுக்கிறதுக்காக இது வந்து கூட்டப்பட்டிருக்கு மாவுல அடிச்சா எல்லாம் அவரோட எல்லாம் அவரோட 1:30 எல்லா வேலையும் 1:30 அந்த கபட் அடிக்கிறது எல்லாமே வந்து செய்வீங்க இது வந்து அவன் வைக்கிறதுக்காக வச்சிருக்கு அவன் வைக்கல எதுக்கு அவன் போட்டுறதுக்கு வச்சு அவன் போட்டுறதுக்காக இதை வச்சிருக்கீங்க மச்சம் சமைக்கிறதுக்கு இது வந்து மச்சம் சமைக்கிறதுக்காக செய்ததான் சாமான்கள் அடிக்க மாதிரி வச்சிருக்கிற மாதிரி இது வந்து மச்சம் சமைக்கிறதுக்காக இந்த கிச்சன் வந்து செய்திருக்கீங்கன்னா
சுத்து மாதிரி கேமரா போட்டு இஞ்சால பாத்ரூம் ஒன்று அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாத்ரூம் மதில் போட்டு இருக்கணும். இஞ்சால அப்படியே வந்தா இஞ்சால வந்து வெளியில இன்னும் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கு. வெளியில ஒரு பாத்ரூம் கட்டி விட்டுருக்கு. வெளியில ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டி இருக்கணும். இப்படியே ஹோல்ல நின்று வந்தோம்னா இதால ஒரு கொண்டோல் ஒன்று இருக்கு. இந்த கொண்டோலோட சேர்ந்து ஒரு இஞ்சால ஒரு அறை ஒன்று கட்டி இருக்கு. இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்கு. இதான் அந்த இது ஒரு பெட்ரூம் தான் பாவிக்கிறீங்களா? பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம். சரி பாருங்க. இது வந்து இதோட சேர்ந்து ஒரு பெட்ரூம் ஒன்று இதுல வந்து கட்டியிருக்கணும். அப்படியே இதால வந்தா அட்டாக் பாத்ரூம். இதால வந்து இருக்கிறது அட்டாக் பாத்ரூம். அட்டாக் பாத்ரூம் கொண்டு செய்து கொடுத்திருக்கிறேன். ஹீட்டர்லாம் போட்டி எல்லாம் ஃபுல்லா ஹீட்டர் இதெல்லாம் உள்ள ஃபுல்லா போட்டி ஃபுல்லா இங்க பாருங்க. இதுல வந்து இதெல்லாம் சரியா இல்ல. இது இல்ல கூட இதெல்லாம் வந்து கூட்டி அவையிலே செய்து கொடுத்து வந்திருக்கிறேன். எல்லாமே அவையில சில எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன். பாருங்க ஹொமட்டும் வந்து இல்ல கூட்டின ஹொமட் தான். இதெல்லாம் கபட்டுகள். இது வந்து கபட் அப்படியே சேர்ந்ததா சிங்கோட சேர்ந்து கபட் வந்திருக்கு. இந்த வீட்டை இப்ப நான் உங்களுக்கு சுத்தி காட்டியிருக்கிறேன். மிகவும் ஒரு அழகான வீடாக வந்து இவர்கள் கட்டியிருக்கிறேன். உங்களுக்கும் இவ்வாறு வீடுகளை அமைக்க வேண்டிய தேவை இருந்தா நீங்கள் ஐயப்பன் கட்டுமானத்தை கொண்டு நீங்கள் அழகான வீட்டை வந்து கட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடுகள் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது கட்டடங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருந்தா இல்ல மதில்கள் அமைக்க வேணும் அப்படி ஏதாவது தேவைகள் இருந்தா நீங்கள் ஐயப்பன் கட்டுமானத்தை கொண்டு இந்த வீடுகளை நீங்கள் அழகான முறையில கட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடை வந்துமே அவர்கள் அழகாக கட்டியிருக்கிறோம். அதே நேரம் அந்த கட்டின வீட்டுக்காரர் வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறார். அவர்களோட கதைச்சதில மிகவும் அவர்களுக்கு திருப்தியாக அந்த வீட்டை வந்து அமைச்சு கொடுத்ததாக அவையே வந்து சொல்லி இருக்கு. நீங்களும் வந்து வீடுகளை கட்ட வேணும் என்ற தேவை இருந்தால் ஐயப்பன் கட்டுமானத்தை கொண்டு நீங்கள் கட்டக்கூடியதாக இருக்கும். அவர்களை தொடர்பு கொள்ளணும் என்ற தொடர்பு இலக்கத்தை நான் தாரேன். 077 35 81 413 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கு. நீங்க வெளிநாடுகளிலும் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.